வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் இன்று ஜனாதிபதியிடம் நற்சான்று பத்திரங்களை கையளிப்பு. கட்சி உறுப்பினர்களால் மாறி மாறி அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன சுட்டிக்காட்டு. நாட்டில் அடுத்த சில நாட்களில் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறல். முல்லைத்தீவு பச்சை புல்மோட்டை மாவீரர் துயிலும் இல்லத்தில் முதல் முறையாக மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கு ஏற்பாடு. கீரிசம்பாவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தகவல். அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன என இந்திக்கு அனுருத்த குற்றச்சாட்டு. துருக்கி ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் 20 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் இன்று ஜனாதிபதியிடம் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 தூதுவர்கள் மற்றும் 2 உயர்ஸ்தானிகர்கள் இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பத்திரங்கள் கையளிக்கப்பட்டன. கொழும்பில் இருந்து செயல்படும் கனடா உயர்ஸ்தானிகர் இசபெல் மேரி கேத்தரின் மார்டின், நெதர்லாந்து தூதுவர் விபே ஜேக்கப் டி போயர், ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மெத்திவ் ஜான் டக்வர்த் ஆகியோர் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். அத்துடன் இந்தியா புதுடெல்லியை தளமாக கொண்டு பணியாற்றும் அல்ஜீரியா மக்கள் ஜனநாயக குடியரசின் தூதுவர் அப்துனோர் ஹெலிபி, புதுடெல்லியை தளமாக கொண்டு பணியாற்றும் ஐஸ்லாந்து குடியரசின் தூதுவர் பெனடிக்ட் ஹல்குட்சன் ஆகியோரும் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். ராஜதந்திரிகளை அன்புடன் வரவேற்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோர் பங்கேற்றனர். கட்சி உறுப்பினர்களால் மாறி மாறி அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அக்கட்சியைச் சேர்ந்தவர்களாலேயே அச்சுறுத்தல் காணப்படுவதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். විපක්ෂයේ මන්ත්‍රීවරු ඔවුන්ට ආරක්ෂාවක් නැහැ කියලා. எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற தகவல் கடந்த காலங்களில் ஊடகங்களில் வெளியாகி இருந்தன. இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, ரவி கருணாநாயக்க, திலீப் வெதாரச்சி, ரவுப் ஹக்கீம், இரா சாணக்கியன், ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் போலீஸ், ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது அச்சுறுத்தல் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டபோது மரைக்கார் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களது கட்சியின் வேட்புமனு குழுவில் தான் இருந்ததாகவும் வேட்புமனு வழங்காதவர்களினால் தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். எனவே வீட்டுக்குள் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தெரிவித்தேன் என்றார். உண்மையில் அவர்களின் பொதுச் செயலாளர் மனசாட்சிக்கமைய பேசுவாரா ஏன் இது குறித்து தெரிவிப்பார். இவர்களின் சிறப்புரிமை மீறப்படவில்லை. அவரின் சிறப்புரிமை கட்சியின் உள்ளேயே மீறப்பட்டுள்ளது. கட்சிக்குள் உள்ளவர்களை கட்டி வையுங்கள். சமந்த வித்யாரத்னவின் சிறப்புரிமை மீறப்படவில்லை. அத்தோடு நான் மற்றொரு விடயத்தையும் சபாநாயகரிடம் கேட்க விரும்புகிறேன். அரசியலமைப்பு குழு கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்களை தயாசிரி ஜெயசேகர இங்கு எப்படி கூறுகிறார்? அரசியலமைப்பு சபையில் எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் யார் இருக்கிறார்கள்? உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன். சபாநாயகர் என்ற வகையில் அங்கு பேசப்பட்ட ரகசியங்கள் எவ்வாறு வெளிவருகின்றன? எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் மரைக்காரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பது அவர்களின் கட்சி உறுப்பினர்களாலேயே. எனவே அரசியலமைப்பு சபைக்கு சபாநாயகர் தலைமை தாங்கியதால் இது தொடர்பில் ஏதேனும் அறிய வேண்டுமெனில் சபாநாயகரிடம் கேளுங்கள் என்று நான் ஊடகங்களிடம் தெரிவித்தேன். ඔබතුමාගේ මං ඉල්ලීමක් කරනවා. කතානායකතුමා හැටියට එතන රහස්‍ය එළියට එන්නේ කොහොමද කියලා හොයන්න කියලා.
இணையவழி கடனால் இளம் யுவதி உயிரிழந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று தெரிவித்தார். இணையவழி கடன் மோசடி மாஃபியாவுக்குள் சிக்கி சமீபத்தில் இளம் யுவதி ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நான் இந்த பிரச்சனையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த போதிலும் அதற்கான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. இணைய வழி கடன் ஊடாக சமீபத்தில் அத்தனகல பிரதேச செயலக பிரிவில் வெலகெதரகம்மான பகுதியில் பெண்ணொருவர் இணைய வழி கடன் மாஃபியாவுக்குள் சிக்கி தற்கொலை செய்து கொண்டார். இதோ இதை இலங்கையர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடாளுமன்றமும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமது நாட்டில் நடைமுறையில் உள்ள இணைய வழி மாஃபியா. கேஷ்மேட், டாக்டர் கேஷ், ஸ்மார்ட் கிரெடிட், ஸ்கை வாலெட், டாரா லோன்ஸ், சஹனம் இத்ரு வோல்ட், ஃப்ரீடம் கேஷ், கேஷ் கெதர, மெகா லோன், லோன் பேல், மை கிரெடிட், கிரெடிட் ஒன், கிளிக் கிரெடிட், மெகா வாலெட், இதோ இவர்கள் நமது நாட்டு மக்களை சுரண்டி சாப்பிடுகின்றனர். நான் இவை அனைத்தையும் சுட்டிக்காட்டுவதற்கான காரணம் ஒன்றுள்ளது. இவைகள் அனைத்தும் சட்டத்திற்கு புறம்பானவை. சட்டத்திற்கு உட்பட்டு இணைய வழி கடன் வழங்கும் சேவைகள் இடம்பெறுவதில்லை. தற்போது இளம் யுவதியொருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தயவு செய்து நாளை காலையிலேயே அரசாங்கம் இதற்கான பதிலை வழங்க வேண்டும். நான் இதை அன்சாட் செய்கிறேன். இந்த இணைய வழி மாஃபியாவை ஒழிக்க அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கை என்னவென்பதை குறிப்பிட வேண்டும். ඉලීගල් ඔන්ලයින් මාෆියාව නැති කරන්නට රජය ගන්න පියවර. இணையவழி ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் தனக்கு எதிராக அவதூறு பரப்பப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இணையவழி ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் தனக்கு எதிராக அவதூறு பரப்பப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அது தொடர்பான தனித்தனி தொலைபேசி உரையாடல்களின் குரல் பதிவுகளும் எனக்கு எதிராக முகநூல்களில் பரப்பப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்களை பிரயத்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அமிர்தநாதன் அடைக்கலநாதன் ஆகிய நான் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமானது என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர்களாலும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது. தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன். நாட்டில் அடுத்த சில நாட்களில் மழை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி மெரில் மெண்டிஸ் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது.
மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும். இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். 55 පවුණ දක්වා වැඩිවීමේ හැකියාව පවතින දෙසුමුදු ප්‍රදේශ දීවර සහ නාවික යාපත් තත්ත්වයේ පවතිනවා. நினைவேந்தல் நிகழ்வுகளை யாழ் மாநகர சபை முன்னெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதிக்கான மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிராக விசம பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவதாகவும் நினைவேந்தல் நிகழ்வுகளை யாழ் மாநகர சபை முன்னெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். மாநகர சபைக்கு இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் விதிமுறைகளை பிரகாரம் அந்த இடம் கொடுக்கப்படுவதாக முடிவெடுக்கலாமே தவிர எதேச்சாதிகாரமாக மேயர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வழங்குவதாக முடிவெடுக்க முடியாது என்கின்ற ஒரு கருத்தையும் எங்களுடைய உறுப்பினர்கள் அங்கே முன்வைத்திருந்தார்கள். எங்களை பொறுத்தவரையிலே யாழ் மாநகர சபை இந்த நினைவேந்தல் நிகழ்வை செய்யக்கூடாது என்பதற்கு அவர்களே எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்ற ஒரு ஆவணம் இருக்கின்றது. கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய முதல்வர் அவர்களால் கையொப்பமிட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் சேது காவலர் மதுசிகான் அவர்களுடைய ஒரு பிரேரணை தொடர்பாக அவர் எழுத்து மூலமாக வழங்கியிருக்கிற ஒரு பதிவு. அதாவது எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் சேது காவலர் மதுசிகான் அவர்கள் எழுத்து மூலமாக யாழ் மாநகர சபையிலே ஒரு பிரேரணையை முன்வைத்திருந்தார். தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய திருவுருவச் சிலை ஒன்றை அமைப்பதற்கு அனுமதி தருமாறு எங்களுடைய சொந்த நிதியிலே நாங்கள் அந்த சிலையை அமைக்கப் போவதாகவும் அதற்கான அனுமதியை தருமாறும் ஒரு எழுத்து மூலம் ஒரு பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அந்த பிரேரணை தொடர்பாக மேயர் அவர்களினாலே வழங்கப்பட்டிருக்கிற பதில் 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வழங்கப்பட்டிருக்கிற பதில் என்னவென்று சொன்னால், மாநகர எல்லைக்குள் தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கான நினைவு தூவி அமைத்தல் தொடர்பாக இவ்விடயம் நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்புடைய விடயம் என்பதனால் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியாது. இதுதான் தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுத்து தரப்போவதாகவும் தமிழர்களுடைய இறமையையும் சுயநிர்ணய உரிமையையும் மீட்டு தரப்போவதாகவும் சொல்லிக் கொள்ளுகிற தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாநகர சபையினுடைய முதல்வரினாலே எழுத்து மூலம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பதில். அதுவும் ஒரு உயிரோடு இல்லாத ஒரு உயிரிழந்த ஒரு நபருடைய பேரிலே ஒரு சிலை நிறுவுதல் தொடர்பாக அவர்கள் எழுத்து மூலம் வழங்கி இருக்கிற பதில் இறமையுடன் சம்பந்தப்பட்ட, அதாவது இலங்கையினுடைய இறமையை பாதிக்கும் என்பதனால் அவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சிலை நிறுவ முடியாது என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய மேயர் இங்கே எழுத்து மூலம் பதில் கொடுத்திருக்கின்றனர். ஆகவே மக்கள் சிந்திக்க வேண்டும், இவர்களுக்கு இந்த நினைவேந்தல்களை செய்வதற்கான அருகதை இருக்கிறதா? இவர்கள் இந்த நினைவேந்தல்களை செய்வதற்கு பொதுக்குழு அமைக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று இந்த மக்கள் மத்தியிலே இந்த லட்சியத்தை வென்றெடுப்பதற்கு அந்த லட்சியத்தின்பால் மக்களை அணிதிரட்டுவதற்காகத்தான் இவர்கள் இதனை சொல்லுகின்றார்களா, அல்லது இந்த தியாகங்களை மூடி மறைத்து இதனை நீத்து போக செய்வதற்காகத்தான் இவர்கள் இதனை கையில் எடுக்கின்றார்களா என்பதனை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மன்னார் மாவட்டத்தில் உள்ள மாவீரர்களின் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையோர் ஆகியோரை ஒன்றிணைத்து அவர்களை கௌரவிக்கும் முகமாக மன்னார் இரணி இலுப்பைக்குளம் முள்ளிக்குளம் பண்டிவிரிச்சான் ஆகிய பிரதேசத்தைச் சேர்ந்த 95 மாவீரர்களின் பெற்றோர் இன்று கௌரவிக்கப்பட்டனர். மன்னார் மாவீரர் பெற்றோர் மதிப்பளிப்பு குழுவின் ஏற்பாட்டில் மாவீரர்களின் உறவுகளுடன் 150க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றலுடன் மாவீரர் பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வு உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. இம்மதிப்பளிப்பில் அருட்தந்தையர்கள், முன்னாள் போராளிகள் மற்றும் மாவீரர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கு பெற்றிருந்தனர். முதலில் மாவீரர் பெற்றோர்களால் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பின் அகவணக்கம் செலுத்தப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது. நிகழ்வில் மாவீரர் தியாகங்கள் பற்றிய பேச்சுக்கள் நடைபெற்றதுடன் மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துறையோருக்கு கௌரவிப்பும் வழங்கப்பட்டதுடன் நினைவாக மரக்கன்றுகள் மாவீரர் பெற்றோர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
முல்லைத்தீவு பச்சை புல் மூட்டை மாவீரர் துயிலும் இல்லத்தில் முதன்முறையாக மாவீரர் நாள் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவு ஆனந்தபுரம் பச்சை புல்மூட்டை மாவீரர் துயிலும் இல்லத்தில் எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் முறையாக மாவீரர் நாள் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட உள்ளது. அந்த வகையில் இன்று மாவீரர் துயிலும் இல்லத்தில் துப்புரவு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 11க்கும் மேற்பட்ட மாவீரர் துயிலும் இல்லங்கள் காணப்படுகின்றன. அதற்கமைய மணலாறு, களிக்காடு, அளம்பில், ஆலங்குளம், தேராவில், தேவிபுரம் ஆகிய பகுதிகள், முள்ளியவளை, இரணப்பாலை, வன்னிவிளாங்குளம், இரட்டைவாய்க்கால், முள்ளிவாய்க்கால், ஆனந்தபுரம், பச்சை புல் மூட்டை பகுதிகளில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 18 வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் ஒருவருமே இந்த நிகழ்வுகள் செய்யப்படவில்லை. இந்த முறை இந்த பச்சை புல் மூட்டை துயிலும் இல்லத்தை நாங்கள் இனங்கண்டு இந்த முறை இருந்து இந்த பணிக்குழு ஊடாக நாங்கள் இந்த பச்சை புல் மூட்டை துயிலும் இல்லத்தில் இந்த மாவீரர்களுக்குரிய அஞ்சலி நிகழ்வு நினைவு நிகழ்வுகள் செய்கிறதாக நாங்கள் முன்வந்திருக்கிறோம். உண்மையில் இதில் ஒரு குறிப்பாக நாங்கள் சொல்ல போனமாக இருந்தால் ஆனந்தபுரத்தில் வீரச்சாவடைஞ்ச மாவீரர்களுக்கும் பச்சை புல்மூட்டையில் 400க்கும் மேற்பட்ட வித்துடல்கள் விதைக்கப்பட்டதாக இந்த துயிலும் இல்லத்தில் விதைத்த ஒரு முன்னாள் போராடியோரால் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவரையும் சந்தித்து கைத்த போது அப்போ அவரும் உறுதிப்பட சொல்லியிருக்கிறார் இந்த துயிலும் இல்லத்தில் 400க்கும் மேற்பட்ட வித்துடல்கள் விதைத்ததாக. ஆகவே நாங்கள் அதை எல்லாத்தையுமே மையப்படுத்தி இந்த துயிலும் இல்லத்தை எடுத்து இந்த முறையிலிருந்து சரியான முறையில் இந்த மாவீரர் நிகழ்வுகள் செய்கிறதாக நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அரசியல் தலையீடு இந்த துயிலும் இல்லத்தில் எதுவும் இருக்காது. கட்சி தலையீடுகள் இருக்காது. அமைப்புகள் என்று சொன்ன அரசியல் ரீதியான அமைப்புகளோட தலையீடுகள் எதுவுமே இன்றி இந்த துயிலும் இல்லத்தை நாங்கள் ஓர் வருஷமும் நடத்தணும் என்றதான் இந்த பணிக்குழுண்ட விருப்பம். ஆகவே அரசியல் சார்ந்தவர்கள் இந்த இடத்துக்கு வரையிலான்ற இல்லை, எவரும் வரலாம். இது உண்மையிலே துயிலும் இல்லங்கள் அனைத்துமே வடக்கு கிழக்கில் 30க்கும் மேற்பட்ட துயிலும் இல்லங்கள் இருக்கின்றது. அந்த துயிலங்கள் அனைத்துமே மக்கள்மயப்படுத்த வேணும். மக்கள்மயப்படுத்தினால்தான் அந்த துயிலும் இல்லங்கள் அந்த வீரச்சாவடைஞ்ச மாவீரர்களுக்கு ஒரு ஆத்மா சாந்தி அடையும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்போ அதுக்காக நாங்கள் அரசியல் சார்ந்து பயணிக்கிறவருமே இங்கே வர முடியாது என்று சொல்லவில்லை, எவரும் வரலாம், ஆனால் உரிமை கூற முடியாது. கிளிநொச்சி கண்டாவளை கல்லாறு கிராமத்தின் அபிவிருத்தி முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலக பிரிவில் உள்ள கல்லாறு கிராமத்தின் அபிவிருத்தி முன்னேற்றம் மற்றும் கிராமத்தில் இடம்பெறும் சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்தல் தொடர்பில் ஆராய்கின்ற கலந்துரையாடல் இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் கல்லாறு தமிழ் மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. இதில் கண்டாவளை பிரதேச செயலாளர், போலீஸ் உயரதிகாரிகள், இராணுவத்தினர், திணைக்கள அதிகாரிகள், தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர், கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர்கள், கிராம சேவையாளர்கள், பாடசாலை அதிபர் மற்றும் கிராம மக்கள் பங்கேற்றனர். இன்று கல்லாறு கிராமத்திலே கல்லாறு கிராமத்தினுடைய அபிவிருத்தி மற்றும் கல்லாறு கிராமத்தினுடைய முன்னேற்றம், அங்கு நடைபெறுகின்ற சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பிலே அவற்றை எவ்வாறு தடுப்பது தொடர்பிலே கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. பிரதேச செயலாளர்கள், போலீஸ் அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த திணைக்கள உத்தியோகத்தர்கள், அதற்கு அப்பால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைப்பு அதிகாரிகள் எல்லோரும் பங்கு பெற்றிருந்தோம். மக்கள் சார்பாக கிராமத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பிலும் கிராமத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பிலும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையிலே கிராமத்திலே நடைபெறுகின்ற சட்டவிரோத செயல்பாடுகளான சட்டவிரோத மண் அகழ்வு, போதைப்பொருள் பாவனை, போதைப்பொருள் கடத்தல் தொடர்பிலே விரைவிலே தர்மபுரம் போலீஸ் நிலையத்திலே 18ஆம் தேதி ஒரு கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றது. அதிலே ஒரு இறுக்கமான தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கின்றன. அதற்கு அப்பால் முக்கியமாக இந்த கிராம மக்கள் இதிலே ஈடுபடுவதற்கு கிராம மக்களினால் குறிப்பிடப்படுவது பொருத்தமான வாழ்வாதாரங்கள் இல்லை என்பது. எனவே இது தொடர்பிலே மாவட்ட செயலக, பிரதேச செயலக மற்றும் ஏனைய திணைக்கள அதிகாரிகளை விரைவிலே இந்த கிராமத்திலே அழைத்து ஒரு நடமாடும் சேவையை நடாத்தி கிராமத்தினுடைய தேவைகளையும் வாழ்வாதாரத்தையும் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். அந்த வகையிலே இந்த கிராம மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒரு முன்னேற்றகரமான முன்மாதிரியான ஒரு கிராமமாக மாறுவதற்கு எல்லோருடைய பங்களிப்பையும் இங்கே கேட்டிருந்தோம். விரைவிலே அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தீர்மானித்தோம்.
கார்த்திகை வீரர்கள் தினம் வவுனியாவில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியினால் 36வது கார்த்திகை வீரர்கள் தினம் இன்று வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியாவில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதன்போது அஞ்சலி தீபம் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை ஆலியடி வேம்பில் மீள் குடியேற்ற அமைச்சின் நிதியுதவியில் வீதிகள் புனரமைக்கப்பட உள்ளன. மேல்குடியேற்ற அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்படவுள்ள இரு வீதிகளின் வேலை திட்டங்கள் இன்று அம்பாறை ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக மீள் குடியேற்ற அமைச்சின் 20 லட்சம் நிதி ஒதுக்கீட்டினூடாக அக்கறை பெற்ற 9ஆம் பிரிவில் வீதிகள் புனரமைப்பு செய்யப்பட உள்ளன. ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜன் தலைமையில் ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் ஆலியடி வேம்பு இணைப்பாளர் ஆர் ரதீசன் உள்ளிட்ட பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை தோப்பூர் பாட்டாளிபுரத்தில் வேளாண்மை செய்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்திய கால்நடைகள் உரிமையாளர்களிடம் நிபந்தனையுடன் கையளிக்கப்பட்டன. திருகோணமலை தோப்பூர் கமநல சேவை திணைக்களத்தின் கீழ் பாட்டாளிபுரம் நாகம்மாள் விவசாய சம்மேளத்தினால் பிடித்து வைக்கப்பட்ட கால்நடை பண்ணையாளர்களின் 63 மாடுகள் இரு தரப்பினருக்கும் இடையில் நடந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இன்று விடுவிக்கப்பட்டது. பாட்டாளிபுரம் நாகம்மாள் விவசாய சம்மேளன பிரிவில் செய்கை பண்ணிய வேளாண்மைகளை சேதப்படுத்தியதாக மாடுகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு விவசாய சம்மேளனத்தில் பிடித்து வைக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. தோப்பூர் கமநல சேவை திணைக்களத்தின் போதனாசிரியர் சின்னராசா புவனேஸ்வரன், கமநல சேவை திணைக்கள உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் இன்று களவிஜயம் மேற்கொண்டு விவசாயிகளிடம், கால்நடை பண்ணையாளர்களிடமும் சுமூகமான முறையில் கலந்துரையாடல் மேற்கொண்டனர். சேத விவரங்களை அறிந்து கொள்ள வயல் நிலங்களுக்கு களவிஜயமும் மேற்கொண்டு சேத விவரங்களை பதிவு செய்தனர். கால்நடைகளால் விவசாய நிலங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளின் அடிப்படையில் நஷ்ட ஈடு தீர்மானிக்கப்படும் எனவும் இதனை கால்நடை பண்ணையாளர்கள், வேளாண்மை செய்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. இதற்கு இருதரப்பினர் ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் பிரச்சினை சுமூக நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. இதன் பின்னர் குறித்த 63 மாடுகளும் பண்ணையாளர்களிடம் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச சபை விசேட தேவையுடையோருக்கு சத்துணவு வழங்கி வருகிறது. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச சபையினால் விசேட தேவையுடையோருக்கான சத்துணவு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப நிகழ்வு போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் வீணா மதிமேனன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் சோவண்ணா ரங்கநாதன், உதவி பிரதேச செயலாளர் துலாஞ்சனன், பிரதேச சபையின் உப தவிசாளர் தானா கயசீலன் உட்பட உறுப்பினர்கள், பிரதேச சபையின் செயலாளர் எஸ் பகீரதன் என பலர் கலந்து கொண்டனர். போரதீவு பற்றி பிரதேச சபையின் நிதியில் இருந்து பிரதேச செயலகத்தினால் தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய 150 பேருக்கு சத்துணவு வழங்கப்பட்டது. மனநலம் குன்றியவர்களை பராமரிப்பதற்கான பாதுகாப்பு நிலையம் சப்ரகமுவில் திறந்து வைக்கப்பட்டது. மனநலம் குன்றியவர்களை பராமரிப்பதற்கான சுப சித்பாய பாதுகாப்பு நிலையம் என்ற பெயரில் பலாங்குடை இம்புல்பே ஹால்பே பிரதேசத்தில் பராமரிப்பு நிலையம் சப்கர்வ மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. சப்ரகமுவ மாகாண நன்னடத்தை, சிறுவர் பராமரிப்பு மற்றும் சமூக சேவைகள் திணைக்களத்தினால் இந்த பாதுகாப்பு நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சப்ரகமுவ மாகாணத்தில் இவ்வாறாக ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிலையம் இதுவாகும். இந்த நிலையத்தில் 20 பேருக்கான தங்குமிட வசதிகளும் கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சுயாதீனமான மையமாக இயங்கவுள்ளதுடன் ஒரு நிர்வாக சபையின் வழிகாட்டுதலின் கீழ் சப்ரகமுவ மாகாண நன்னடத்தை, சிறுவர் பராமரிப்பு மற்றும் சமூக சேவைகள் திணைக்களத்தின் முழுமையான மேற்பார்வையின் கீழ் இது செயல்படுகிறது.
இந்த நிகழ்வில் சப்ரகமுவ மாகாண பிரதம செயலாளர் EKA சுனிதா, சமூக நலன்புரி அமைச்சின் செயலாளர் பிரதீபிகா டி இழுக்குமபுர, நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு மற்றும் சமூக சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் RMCL ரத்நாயக உட்பட பலர் கலந்து கொண்டனர். கீரி சம்பாவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளவுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். நாட்டில் அரிசியின் தேவைப்பாடு 109% இருந்த போதிலும் அதில் 7% உற்பத்தியே தற்போது கிடைக்கப்பெறுவதாகவும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றில் இன்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடு ரூபாய் 120 நெல் விலை தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே அறிவித்துவிட்டோம். 1 கிலோ நாட்டரிசி 120 ரூபாய், சம்பா அரிசி 125 ரூபாய் மற்றும் கீரி சம்பாவின் விலை 132 ரூபாய். ஆனால் கீரி சம்பாவின் விலை தொடர்பில் விவசாய அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். எதிர்வரும் 25ஆம் தேதியும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. கீரி சம்பாவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ள எண்ணியுள்ளோம். கீரி சம்பா 260 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதன் ஊடாக அதன் நன்மைகள் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் அதன் விலையில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு விவசாயிகள் கோரியுள்ளனர். கடைகளுக்கு சென்றால் வெளியில் அரிசி இல்லை, ஆனால் வேண்டுமா என்று கடைக்காரர் கேட்கிறார். இதற்கு காரணம் கீரி சம்பாவின் உற்பத்தி 3% குறைவடைந்துள்ளது. எங்களின் தேவைப்பாடு 109% இருந்த போதிலும் அதில் 7% உற்பத்தியே தற்போது கிடைக்கிறது. இந்த நெருக்கடியை உருவாக்கி பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களே இந்த மோசடியை மேற்கொள்கின்றனர். இதற்கு பதில் வழங்கும் வகையிலேயே கீரி சம்பாவுக்கு நிகராக GR11 மற்றும் பொன்னி சம்பா ஆகியன இறக்குமதி செய்ய எண்ணியுள்ளோம். හාල් ආදේශන ගෙනා මේක තමයි අපේ කීරි සම්බවලට තියෙන ආදේශන හාල් වර්ගය. அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பணம் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் கட்சியினருக்கான ஆடம்பர வாகன கொள்வனவு செய்ய பயன்படுவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். හොරකම දූෂණය වංචාව නැති කරලා රටේ ගොවියා කම්කරුවා නගා හිටවන්න පුළුවන්. அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாடு முன்னேற வேண்டுமெனில் ஊழல், மோசடி, துஷ்பிரயோகம் ஆகியவை நீங்கிய நிர்வாகம் அவசியம் என தற்போதைய அரசாங்க தரப்பினர் வலியுறுத்தினர். மக்கள் சக்தி திட்டத்துக்காக சுமார் 25,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிதி விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோருக்காக அல்லாமல் அரசியல் ஆதரவாளர்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. பொதுமக்களின் பணம் அமைச்சர்கள் மற்றும் கட்சியினருக்கான ஆடம்பர வாகனங்கள் கொள்வனவு செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. விவசாய அமைச்சு இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளிலிருந்து விவசாய பொருட்களை இறக்குமதி செய்கிறது. நாட்டு விவசாயிகள் தங்கள் உற்பத்தியை விற்பனை செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். விவசாயிகள் வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கையில் அமைச்சர்கள் புதிய வாகனங்களும் எரிபொருளும் பெற்று பிரம்மாண்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். பொதுமக்களின் சொத்துகள் அரசியல் நலனுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அரசின் ஊழல், தவறான நிர்வாகத்தை வெளிக்கொணர்ந்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் குரலை எழுப்பும் நோக்கில் நாம் எதிர்வரும் 21ஆம் தேதி எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுக்க உள்ளோம். தற்போதைய அரசாங்கம் முழுமையாக அரசியல் நோக்கங்களுக்காகவே செயல்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய கட்சிகள் வளர்ச்சி திட்டங்கள் இல்லாமல் அரசியல் லாபத்திற்காக செயல்படுகின்றன. ஊழல் மற்றும் நிலையற்ற தன்மையால் சர்வதேச நிதி நிறுவனங்கள் இலங்கையில் நம்பிக்கை இழந்து வருகின்றன. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியின் போது வீதிகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் இன்றைய அரசு சிறிய விடயங்களையும் பெரிய சாதனையாக கூறுகிறது. දැන් මේ රටේ ජනතාව බදු ගෙවන්නේ මේගොල්ලන්ට මේ විදිහට සුඛෝපභෝගී ජීවිතයක් ගත කරන්න. අපිට තියෙන ප්‍රශ්නේ ඒකයි. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக வருகை தந்த தொல் திருமாவளவனை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பூனா ஐங்கரநேசன் வரவேற்றார். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வடக்கு மாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு நடத்துகின்ற கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டு பூங்காவில் நாளை பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இதன் தொடக்க விழாவில் கௌரவ விருந்தினராக பங்கேற்பதற்காக தொல் திருமாவளவன் வருகை தந்துள்ளார்.
வடமாகாணத்தைச் சேர்ந்த உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. உள்ளூர் கடன்கள் அபிவிருத்தி நிதியத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுக்கான விழிப்புணர்வு கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சியில் அமைந்துள்ள முகாமைத்துவ அபிவிருத்தி பயிற்சி அலகில் இன்று செயலமர்வு நடைபெற்றது. செயலமர்வை வடமாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகன் ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் உள்ளூர் கடன்கள் அபிவிருத்தி நிதியத்தின் பணிப்பாளர் KD சித்ரபால நிதியத்தின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். வடமாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் S சுதர்சன் மற்றும் வடக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், சபைகளின் செயலாளர்கள் உள்ளிட்டோர் செயலமர்வில் பங்கேற்றிருந்தனர். இதில் உரையாற்றிய ஆளுநர், உள்ளூராட்சி மன்றங்கள் சேவைகளை வழங்குவதற்கு மேலாக தங்களது வருமானங்களையும் அதிகரிக்க வேண்டும் எனவும் அதற்கு தேவையான திட்டங்களை உருவாக்கி உள்ளூர் கடன்கள் அபிவிருத்தி நிதியத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 6 கனரக வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகாபலி கங்கை பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 4 டிப்பர்கள், 2 உளவு இயந்திரங்கள் என்பவற்றை மூதூர் போலீசார் நேற்று மாலை கைப்பற்றியுள்ளனர். குறித்த வாகனங்களின் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். மகாபலி கங்கை பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக மூதூர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட வாகனங்களின் சாரதிகளை மூதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நோர்வுட் பிரஜா போலீஸ் குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. 2026 ஆண்டிற்கான நோர்வுட் 320 கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்குட்பட்ட நோர்வுட் பிரஜா போலீஸ் குழு உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நோர்வுட் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMSP ரத்நாயக தலைமையில் நோர்வுட் பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. ஹேட்டன் போலீஸ் வலயம் 1 உதவி போலீஸ் அத்தியட்சகர் MMU நிஷாங்க கொடமுன்னா, நோர்வுட் கிராம உத்தியோகத்தர், பிரஜா போலீஸ் குழுவின் போலீஸ் பொறுப்பதிகாரி, விளையாட்டு மைதான பொறுப்பதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரஜா போலீஸ் குழுவில் உள்ள சகலரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் சமூக சீர்கேட்டினை தவிர்க்க முடியும். இதற்கு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இதன்போது கலந்து கொண்ட போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் ஹேட்டன் போலீஸ் வலயம் 1 உதவி போலீஸ் அத்தியட்சகர் முன்னிலையில் சத்திய பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நகர அபிவிருத்தி அதிகார சபையில் விரைவில் 300 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்தார். நகர அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் 700 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நகர அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் 700 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேலும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றாத 300 ஊழியர்கள் இருக்கிறார்கள். எனவே எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தில் இடம்பெறவுள்ள சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுமாறு கோரியுள்ளோம். பரீட்சையில் சித்தியடைய தேவையில்லை, பரீட்சைக்கு தோற்றினால் போதுமானது. அதன் பிறகு பொருத்தமான ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதேவேளை போக்குவரத்து சமிஞ்சை விலக்குகள் தொடர்பில் இங்கு கேள்வியொன்று கேட்கப்பட்டது. இது குறித்து நீங்கள் DDCயில் அனுமதி பெற்று எங்களுக்கு அனுப்புங்கள். நாங்கள் அதற்கான டிராஃபிக் சர்வர் ஒன்றை செய்ய வேண்டும். டிராஃபிக் சர்வர் இல்லாமல் மட்டக்களப்பில் பல இடங்களில் போக்குவரத்து சமிஞ்சை விலக்குகள் உள்ளன. இதனூடாக போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கிறது. போலீசாருடன் இது தொடர்பில் கலந்துரையாடி எங்களுக்கு யோசனையை முன்வைத்தீர்கள் என்றால் சர்வரில் அனுமதித்தவுடன் அடுத்த ஆண்டு நிச்சயமாக இதனை மேற்கொள்வோம். ஆனால் நகரம் ஒன்று இருக்குமானால் ஆடம்பரத்திற்காக வீதி சமிஞ்சை விலக்குகள் இருக்க வேண்டும் என நினைத்தால் அது ஆரோக்கியமான விடயமாக இருக்காது. ඔබතුමා එවන DDC හරහා මම අනිවාර්යෙන් කළ දෙන්නම් සර්වර් එක පාස් වුණොත්.
நகர அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் 700 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேலும் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றாத 300 ஊழியர்கள் இருக்கிறார்கள். எனவே எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தில் இடம்பெறவுள்ள சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுமாறு கோரியுள்ளோம். பரீட்சையில் சித்தியடைய தேவையில்லை, பரீட்சைக்கு தோன்றினால் போதுமானது எனவும் அவர்கள் தெரிவித்தனர். துறையின் மேம்பாடு தொடர்பில் வெளிநாட்டு பிரதிநிதிகள் கடற்தொழில் அமைச்சருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். இலங்கை கடற்தொழில் துறையின் மேம்பாடு தொடர்பில் உலக வங்கி குழுவினரும் நெதர்லாந்தின் வெஜினிஜென் பல்கலைக்கழக நிபுணர்களும் இணைந்து கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். தற்போது இலங்கையில் 60 அடிக்கு குறைவான பெரும்பாலான பல நாள் மீன்பிடி படகுகள் பனிக்கட்டியை மட்டுமே பயன்படுத்தி வருகின்றன. கப்பலில் குளிரூட்டும் அமைப்புகள் பெரும்பாலும் இல்லை. அதிகளவு பனிக்கட்டியை ஏற்றிச் செல்ல வேண்டியுள்ளதால் படகுகளின் எடை மற்றும் எரிபொருள் நுகர்வு அதிகரிக்கிறது. இதனால் மீன்களின் தரம் விரைவில் குறைவடைவதுடன் இழப்புகளும் அதிகரிக்கின்றன என சுட்டிக்காட்டப்பட்டது. மின்சார செலவு மற்றும் நிலையற்ற மின்சாரம் வழங்கல் காரணமாக பாரம்பரிய குளிர் மறைகளை இயக்குவது அதிக செலவாக இருப்பதாகவும், கடல் தொழில் கூட்டுத்தாபனத்தின் 800 மெட்ரிக் டன் கொள்வளவு கொண்ட குளிர் சேமிப்பு வசதிகள் மற்றும் 7.5 டன் பிளாஸ்டிக் ஃப்ரீசர் ஆகியவை தற்போது புதுப்பித்தல் மற்றும் திறன் மேம்பாட்டை உணர்த்துகின்றன என குறிப்பிடப்பட்டது. முக்கிய மற்றும் நடுத்தர தூரங்களுக்கு சூரிய ஆற்றல் அடிப்படையிலான குளிர் போக்குவரத்து வசதி இல்லாததன் காரணமாக உள்நிலை பகுதி சந்தைகள் மற்றும் நீர்த்தேக்க மீனவர்கள் தங்களது உற்பத்தியை சரியான முறையில் சேமிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு மீன்வளத்துறையில் காணப்படும் பல முக்கிய பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்பட்டன. இதன்போது 3 முதல் 5 துறைமுகங்கள் அல்லது நீர்த்தேக்க பகுதிகளில் முன்னோடி திட்டங்களை மேற்கொண்டு தொழில்நுட்ப மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபை முன்னாள் நகரபிதா அமரர் ஈனா தேவசகாயம் பிள்ளையின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபை முன்னாள் நகரபிதா அமரர் ஈனா தேவசகாயம் பிள்ளையின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் சாவகச்சேரி நகரசபை பொன்விழா மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. நகரசபை தவிசாளர் வானா ஸ்ரீபிரகாஷ் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் நகரசபை உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள், அமரரின் குடும்பத்தினர், மக்கள் என பலரும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் நகரபிதா ஈனா தேவசகாயம் பிள்ளையின் நினைவு பகிர்வை அமரரின் காலத்தில் நகரசபை உறுப்பினராக இருந்த தற்போதைய உப தவிசாளர் ஞாவண்ணா கிஷோர் வழங்கினார். நினைவு பேருரையை வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கேசவன் சயந்தன் வழங்கினார். தேர்தலின் மூலம் எங்களுடைய நகராட்சி மன்ற சபை 2011ஆம் ஆண்டு முதல் முறை உருவாக்கப்பட்ட பொழுது அந்த நேரம் இப்போது இருக்கின்றதை போல ஒரு சுமூகமான சூழலோ அல்லது இயல்பான ஒரு நிலைமையோ காணப்படவில்லை. பலரும் தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு முன்வருவதற்கு பயந்த காலம் அல்லது பொது வேலைகளுக்கு முன்வருவதற்கு பயந்த காலம். உண்மையிலேயே அது ஒரு மிகவும் ஒரு அச்சுறுத்தலான நாட்கள். குறிப்பாக இராணுவத்தினுடைய அல்லது ஏனைய தரப்புகளுடைய அச்சுறுத்தல் இருந்த ஒரு காலத்திலே மிகவும் துணிச்சலாக இந்த சபையை பொறுப்படுத்து, அப்பொழுது எங்களுக்கும் தெரியாது நகராட்சி மன்றத்தினுடைய சபையை எவ்வாறு நடத்துவது, எவ்வாறு கொண்டு செல்வது அனைவருக்கும் ஒரு புதிது. அன்றைக்கு இருந்த உத்தியோகத்தர்களுக்கும் சபை அனுபவம் புதிதாக இருந்தது. அன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தவிசாளர்களுக்கும் சபை அனுபவம் புதிதாக இருந்தது. ஆனால் மிகவும் துணிச்சலாக தன்னுடைய செயற்பாடுகளை முன்கொண்டு சென்றவர். உண்மையிலே சொல்ல வேண்டும், இந்த மண்டபம் அந்த நேரத்திலே வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்தவர் சந்திரஸ்ரீ அவர்கள், முன்னாள் ஒரு இராணுவ தளபதி. இந்த மண்டபத்தை அவர்கள் நகராட்சி மன்றத்திடம் பொறுப்பிலே அதை ஏனைய வேலைகளை பூர்த்தி செய்வதற்கும் அதை திறப்பதற்கும் அந்த நேரத்திலே அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த என்னுடைய தவிசாளர் மதிப்புக்குரிய அமரர் தேவசாயம் பிள்ளை அவர்கள், இந்த மண்டபத்தை நாங்கள் திறந்தே தீர்வோம், எங்களிடம் தான் அந்த மண்டபத்தினுடைய திறப்பை திற வேண்டும் என்று விடாப்புடியாக நின்று அந்த திறப்பை பெற்றவர். சமத்திக்கு என்று கொடுத்த எங்களுக்கு பக்கத்தில் இருந்த காணி, அந்த காணி பிரச்சனை இன்றைக்கும் இந்த சபையிலையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கும் அந்த காணியை அளக்கிறதுக்கு
அல்லது ஒரு சில இந்த சமுத்தி சார்ந்தவர்கள் அதுக்கு வந்து கல்லையும் மண்ணையும் பறிச்சிட்டு அதை அளந்து அதை கைப்பற்ற நினைத்தவர். ஆனால் இவர் உள்ளுக்க விடையில ஒருத்தரையும் உள்ளுக்க விடையில இது இந்த கட்டுப்பாடு இருக்கு ஒரு தரம் விடக்கூடாதுன்னு சொல்லி அவையில் பறிச்ச மண்ணையும் கல்லையும் எடுத்து அதுல மதில் கட்டின ஒரு மகத்தான மனிதன். அப்படி ஒரு துணிச்சலாக பணியாற்றினவர். பொதுவில தமிழ் சிங்களம் என்றுதான் பேசிக் கொள்வது உண்டு. அந்த வகையில் தமிழ் மக்களுடைய பிரதித்துவம் தமிழ் மக்களிடமே இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு சாதகமானதாகவும் இருக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பிரதித்துவம் தமிழ் மக்களிடம் இருக்க வேண்டும் என்பது மிக அதிக அளவில் முயற்சிக்கப்பட்ட ஒரு தேர்தல். கடந்த 2025 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல். எங்களுடைய கட்சி ஒரு முடிவெடுத்தது, சக தமிழ் கட்சிகளை எக்காரணம் கொண்டும் நாங்கள் அவர்களை எதிர்த்து அல்லது அவர்களை மனிதப்படுத்தும் விதத்தில் எங்களுடைய பிரசாரங்களை செய்வதில்லை என்ற ஒரு தீர்மானத்தை எங்களுடைய கட்சி உயர்மட்டம் எடுத்திருந்தது. அந்த வகையில் நாங்கள் எந்த ஒரு மேடையிலும் எங்களோடு போட்டி போட்ட சக தமிழ் கட்சிகளை எதிர்த்து எந்த பிரசாரமும் செய்யவில்லை. நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரதித்துவம் தமிழ் மக்கள் சார்ந்த கட்சிகளிடம் இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறோம். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.